பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் சொம்பில் 1.5 கிளாஸ் அரிசி போட்டுக்கிட்டேன். அரிசி ஊற வச்சாச்சு. அடுத்தது ஒரு டபரால் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு, அடுத்தது கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே ஸ்பைசஸ்லாம் எல்லாமே போட்டுடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயமும் போட்டாச்சு. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 துண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கினேன். எவ்வளோ வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 10 வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த அளவு ஒரு 4 தக்காளி தான், ஒரு பெரிய அளவில் 4 தக்காளி தான் போடணும். நிறைய தக்காளி போட்டால் டேஸ்ட்டு வராது, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் பீசஸ் எடுத்து போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதையும் நல்லாவே வதக்கி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு பிறகு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். நான் இது பத்தலைன்னு சொல்லிவிட்டு வெறும் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். சைட் பை சைடு நான் சிக்கன் கிரேவியும் பண்ணிட்டேன். இப்போது 1.5 கிளாஸ் அரிசி போட்டுட்டோன்னா அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். உப்பும் போட்டுக்கணும். உப்பு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் அந்த கிளிப்பை எடுக்கலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நல்லா தண்ணி கொதிக்கும்போது அந்த அரிசி எடுத்து நல்லா தண்ணி இருத்துட்டு போடணும். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அரிசிலாம் போட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சைடில் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி டேஸ்ட்டும் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.